ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால இவ்வளவு நன்மைகள் கிடைக்குதா? இனி எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவீங்க. அப்படி என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பனங்கிழங்கு அப்படிங்கிறது நார்ச்சத்துக்கு ஒரு மூல ஆதாரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குடல் அலர்ஜி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவுனாலும் பனங்கிழங்கு தான். கிராமங்கள் வழியே நீங்கள் பயணம் செய்கிறப்ப இந்த பனங்கிழங்கை பார்க்காம கடக்கவே முடியாது. குறிப்பாக ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பனங்கிழங்கு சீசன். பனங்காயை மண்ணில் புதைச்சி அது குருத்தா வளர தொடங்குறப்ப அதை பிடுங்கிடுவாங்க. அப்படி பிடுங்கப்படுற பனை மரத்தோட வேர்களை தான் பனங்கிழங்கா நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்கு இருக்குல்ல, இது வெறும் சுவையை மட்டும் தர்றதில்லைங்க, நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் தருது. அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த பனங்கிழங்கு. உங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை குறைபாடு இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி, வயிற்று தொந்தரவுகள் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு பனங்கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவப்பு இரத்த செல்களை பராமரித்து உடலுக்கு தேவைப்படும்ல அந்த இரும்பு சத்தை கூட தருது. உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால உறுப்புகளுக்கு தேவைப்படும்ல அந்த ஆக்சிஜன் கூட ஈஸியாக கிடைச்சிரும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் நிறைய ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு தான். நீங்கள் உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறீங்கன்னா பனங்கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல டயட் உணவாக இருக்கும். நார்ச்சத்து நிறைந்த இந்த உணவில் இருக்குல்ல, இது ரொம்ப நேரம் பசி இல்லாமல் வயிறை நிறைவாக வச்சுருக்கும். இதனால தேவையற்ற கிரேவிங்ஸை நீங்கள் தவிர்த்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து தர்றதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தசை வளர்ச்சிக்கும் வலு பெறுறதுக்கும் பனங்கிழங்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் பற்களோட ஆரோக்கியத்துக்கு கூட பனங்கிழங்குல நிறைய பலன்கள் இருக்கு. இதனால வயசான காலத்தில் ஏற்படும்ல அந்த வயது தொடர்பான பிரச்சனைகள், எலும்புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு அலர்ச்சி இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்குகளுக்கு ஒரு முக்கிய பங்கே இருக்குது. விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுது. வெள்ளை இரத்த செல்களை அதிகரிக்குது. விட்டமின் ஏ இருக்குல்ல, இது ஆன்டி ஆக்சிடென்ட்டை கூட நமக்கு தருது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பனங்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது தான் இந்த பனங்கிழங்கு. உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, இது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால மெதுவாக செரிமானம் செஞ்சு குளுக்கோஸ் அளவையும் மெதுவாகவே உயர்த்துது. சர்க்கரை நோயாளிகள் கூட பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனங்கிழங்குல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவையும் கணிசமாக குறைச்சிடும். ஒமேகா 3 இருந்துச்சுனாலே நோய் அலர்ஜி பிரச்சனைகளுக்கு அது நல்ல தீர்வை தரும். இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்கும். பொட்டாசியத்தோட தேவையும் இந்த பனங்கிழங்கு பூர்த்தி செய்கிறதுனால இரத்த குழாய் அடைப்பு வராமல் தடுக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனை தரதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் இது மாதிரியான உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் புரோட்டீன் அவசியமானதாக இருக்குது. உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்.
நல்ல செரிமானத்துக்கு பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு இருக்குல்ல, இது உணவோட செரிமானத்துக்கு தேவைப்படுற என்சைம்களை உற்பத்தி செய்யறதுனால செரிமானம் சீரா இருக்கும். அதோடையே உணவோட ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமா இருக்கும். வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரதச்சத்து இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த உடல் இயக்கத்துக்கும் அத்தியாவசிய தேவையா இருக்கு. அதாவது உடல்ல செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்யறது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்குறது, எலும்போட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துறது அப்படின்னு எல்லாத்த செய்யறதுக்கும் புரோட்டீன் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று தான். பனங்கிழங்குல இந்த புரோட்டீன் நிறைவாக இருக்கிறதுனால வளர்சிதை மாற்றத்தில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு: நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.